வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு துவையல். பருப்பு துவையல் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நிறைய பொருள்லாம் போடாமல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கான வரமிளகா 5 மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் அல்லது 7 பல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது சின்னதாக இருக்கிறதுனால 7 பல் எடுத்துருக்கேன். பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 பல் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம பருப்பு போட்டு வறுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பருப்பு போடலாம். பருப்பு போட்டு பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வறுக்கணும். ஒரு பாதி வறுபட்டதுக்கப்புறம் இந்த மிளகாயை போட்டு வறுத்தலாம். இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. மிளகாயை போட்டு கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் அடிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பொருள்லாம் எதுவுமே போட வேணாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 பொருள் வச்சு நம்ம துவையல் அரைக்கலாம். இது கரெக்டாக நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பொருள்லாம் போட்டோம்னா அந்த பொருளோட டேஸ்ட்டு தான் தூக்கி காட்டும். இப்போ இது வந்து பூண்டு டேஸ்ட்டு, பருப்பு டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. எளிமையாக பருப்பு டேஸ்ட்டை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க ஆரம்பிக்கலாம். வறுத்த துவரம்பருப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். பூண்டு பச்சையாகவே சேர்க்கலாம், வதக்க வேண்டாம். நம்ம பச்சையாகவே சேர்த்துடலாம். 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 5 பல் போட்டால் போதும். இப்போ தண்ணி விடாமல் முதல்ல அரைக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் ரொம்ப தண்ணியாட்டம் ஆகாமல் கரெக்டாக கட்டியாகும். இப்போ மெசஞ்சிடுச்சு. இந்தளவுக்கு மெசஞ்சால் போதும். மெசஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பருப்பு துவையல் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து கம்மஞ்சாதம் கரைச்சி குடிக்க முடியாது, அதுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். கேழ்வரகு களி கரைச்சி குடிச்சோம்னா அதுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். கொள்ளுக்கஞ்சிக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளுக்கஞ்சிக்கெல்லாம் தொட்டுக்க வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம சுடு சாதத்தில் இந்த பருப்பு துவையல் போட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கரண்டி ரசம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிடவும் திருப்தியாக இருக்கும். வேறு ஏதாவது சாப்பிட பிடிக்கலன்னா கூட நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். பருப்பு துவையல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக, நிறைய பொருள் போடாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம பருப்பு துவையல் ரெடி பண்ணிட்டோம். இந்த பருப்பு துவையல் நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்ற பொருள்லாம் எதுவுமே போட வேணாம். நம்ம போட்ட பொருள் மட்டும் போதும். நன்றிங்க.